பாண்டியன் வீட்டில் எல்லாருமே வருத்தத்தில் இருப்பாங்க. செந்தில் பாண்டியன் கிட்ட போலீஸ்க்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. குடும்ப பிரச்சனையை எதுக்குடா போலீஸ்க்கெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. செந்தில் என்ன சொல்வாருன்னா, நம்ம போலீஸ்க்கு போகலன்னா அவங்க போலீஸ்க்கு போயிடுவாங்கன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. செந்தில் அதோட மட்டும் நிறுத்தாம கதிரும் ராஜையும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன பேச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஆரம்பிப்பாரு. கோமதிக்கு ரொம்பவே கோவம் வரும். ஏண்டா குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பியாடா, ஏற்கனவே அவர் மணக்கவலையில இருக்காரு, மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காதடா. என்ன சொன்னாலும் செந்தில் மறுபடியும் இல்ல நான் சொன்னேன், நான் குத்தி காட்டி பேசல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பாரு. ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்காளா, எதுவும் இருந்தா சொல்லு, அதையும் இப்பவே தீர்த்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவாங்க. மீனா என்ன பொய் சொல்ல போறா, மீனாலாம் எதுவும் சொல்லலை, நான் அதுக்காக சொல்லலை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பித்ததும் ஏம்மா அவனுக்கு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா உடனேவும் வாங்க குவார்ட்டர்ஸ்க்கு போகலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் இன்னைக்கு வேண்டாம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது எதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லா இருக்காங்க, அவங்கள மேலும் மேலும் குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது அவங்க அத்தைக்கு அத்தை நாங்க கிளம்புறோம், எதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மயில் வீட்லயும் எல்லாருமே வருத்தத்துல இருப்பாங்க. மயிலும் ஹாலில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. சுடரு அவங்க கிட்ட ஏங்கா அங்கெல்லாம் போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா சொல்லுடி, ஏண்டி இவளுக்கு வேண்டாத வேலை, அந்த குடும்பத்துலதான் ஒருத்தர் கூட விடாம இவளை வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க, திருப்பியும் அங்க போய் காலங்காத்தால வாசல்ல உட்காந்துருக்கா, என்னன்னு கேளு அவளை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க மயிலு. இல்லம்மா எங்க மாமா விவகாரத்து கேட்குறாங்கம்மா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை விவகாரத்து பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்லயே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. சுடர் என்ன சொல்வாங்கன்னா, நான் அதை சொல்லலக்கா, இன்னும் நகை விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாம்மா, நீங்க மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தா அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே மயிலோட அம்மா, யாரடி பொய் சொல்லல, மாப்பிள்ளை வீட்டுல கூட தான் அவ்வளவு பொய் சொன்னாங்க, எங்க கடையில லட்ச லட்சமா வியாபாரம் ஆகுதுன்னாங்க, அந்த கடையில இவர் வேலைக்கு போன பிறதானே தெரிஞ்சது, சின்னதா ஒரு மளிகை கடையை வச்சுட்டு லட்ச லட்சமா வியாபாரம் ஆகுதாம்ல, ஊரெல்லாம் தேடியும் அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, அதனாலதான் மயிலை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, விவகாரத்தெல்லாம் ஆயிடும், நீ பயப்படாத மயிலு, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், விவகாரத்து வேணும்னா 2 குடும்பமும் சம்மதிக்கணும், நீ கவலைப்படாத மயிலு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மயிலோட அப்பா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா கோபம், சின்னதா 2 பொய் சொல்லிட்டோம், அதுக்குன்னு வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இப்படித்தான் வெளியில நிக்க வச்சு அழ வைக்கிறதா, நெய்யா பேசுற நீ, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில ஆறுதல் படுத்தி உள்ள உட்கார வச்சிருவாங்க. மயிலு மனசு கேட்காம மீனாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. மீனாவும் செந்திலும் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் மீனா செந்தில் கிட்ட, ஏங்க உங்க அப்பா கிட்ட என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பேசக்கூடாதுங்க, நீங்க பேசுறது கரெக்டாவே இருந்தாலுமே அதை பேசுறதுக்கு இதுதான் நேரமாங்க, இனிமே அப்படி பேசாதீங்க குத்தி காட்டி அப்படின்னு சொன்னது. செந்தில் சரி மீனா, இனிமே நான் அப்படி பேசல, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்வாரு. அந்நேரம் மயிலு மீனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் ஃபோன்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸ்ல இருந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கேயும் விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனா ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. திரும்ப ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஆட்டோல போகும்போதும் மயிலு ஃபோன் பண்ணுவாங்க. கடைசியா வேற வழி இல்லாம மீனா ஃபோன் எடுப்பாங்க. என்னக்கா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. மீனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா, மாமா என்ன விவகாரத்து பண்ண போறாங்களாம், ஏதாவது பண்ணு மீனா, எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா தானே இருந்தோம், இப்ப என்ன விட்டுட்டீங்க பாத்தீங்களா, நான் பொய் சொன்னேன் தான், இல்லன்னு சொல்லலையே, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா தானே பழகுனேன், அக்கா அக்கான்னு நீ கூப்பிடும் போதெல்லாம் உண்மையிலேயே பாசத்துலதான் அக்கான்னு கூப்பிடுறேன்னு நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா உங்களுக்கு நான் பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன மீனா இப்படி பட்டும் படாம பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. போனை வச்சுட்டு மயிலை பாக்குறதுக்காக மயில் வீட்டு சைடு போய்கிட்டு இருப்பாங்க ஆட்டோல. சரவணன் அவங்க அப்பா பாண்டியன் கிட்ட, அப்பா நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, நீங்க இப்படி செஞ்சதுனால எனக்கு உங்க மேல எந்த கோபமும் எந்த வருத்தமும் கிடையாது, நீங்க உங்க பையனுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சா செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே நினைக்கல, வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடைக்கு கிளம்புவாங்க. அரசி தான், அப்பா அண்ணன் வீட்டில் இருக்கட்டும், அண்ணனுக்கு பதில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கோமதி, கடைக்கு போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சரவணனும் கடைக்கு கிளம்புவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சுங்க.